அனைவருக்கும் வணக்கம். புக் ரிவ்யூக்காக நான் எடுத்துக்கிட்ட புக்கோட பேர் வந்து டெவலப்பிங் த லீடர் அப்படின்ற தமிழ்ல இந்த புக்கோட பெயர் வந்து உங்களுக்கும் தலைமைத்துவத்தை வளர்த்தெடுக அப்படின்னுட்டு. இந்த புக்கோட ஆத்தர் யாரு அப்படின்னு பார்த்தா ஜான் சி மேக்ஸ்வெல் அப்படின்னு எழுதியிருக்காரு. இவர் ஒரு அமெரிக்காவை சார்ந்தவர். இப்பயும் உயிரோட இருக்காரு. 77 வயசு ஆகுறது. 2 பெண் குழந்தைங்க இருக்கு. அவரை புக்கு படிக்கிறப்ப எனக்கு வந்து அந்த ஆத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும், முக்கியமா அவங்க இப்ப இருக்கிறாங்களா அப்படின்றத பார்க்கணும்னுட்டு அதுபடி பார்த்ததுல அவங்க இருக்கிறாங்க. அவங்க இதுல அமெரிக்காவா இருந்தாலும் ஒரு வயசு 2 பெண் குழந்தைங்களோட அவங்க லைஃப் கடந்து வந்துட்டு இருக்காங்க. இவர் வந்து நிறைய மேடையில இந்த மாதிரி தலைமை பண்புகளை பத்திய கருத்தரங்கங்களை நிறைய நடத்தியிருக்காரு. புக்ஸும் நிறைய எழுதியிருக்காங்க. இந்த புக்கை வந்து நம்மளுக்கு தமிழ்ல மொழிபெயர்த்தவங்க பக்கத்துலயே ஒரு லேடி போட்டோ இருக்குல்ல, நாகலட்சுமி சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி இங்கிலீஷ் புக்ஸ் ஆர்த்தர் இங்கிலீஷ்ல எழுதுனதெல்லாம் நாகலட்சுமி சண்முகம்ன்ற பேர்ல வந்து தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. அவங்கள பார்க்கணும் அப்படின்ட்டே நெட்ல. இவங்களை பத்தி அப்படின்னா மும்பைல இருக்காங்க. தமிழ் வழியில இந்த TKS இந்த சினிமா துறையில எல்லாம் இருந்தாங்கல்ல, இவங்களுடைய வழி வந்தவங்க, அவங்களோட தலைமுறையில இருந்து வந்தவங்க. தமிழ்ல ரொம்ப ஆர்வம் மிக்கவங்க. இதுக்கு முன்னாடி இந்த சிக்கன் சூப் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் புக், ரொம்ப ஃபேமஸான ஒரு இங்கிலீஷ் புக்ஸ் இருக்கும். ஜான் கேஃபீல்ட் அப்படின்றவரே எழுதின புக்ஸுங்க. அது நிறைய பார்ட்டா வந்துச்சு. அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு 100 பேரை செலக்ட் பண்ணி தமிழ் அந்தந்த லாங்குவேஜ்க்கு ஏத்த மாதிரி எல்லாருக்கும் போய் சென்றடையணும் அப்படின்னு செலக்ட் பண்ணதுல இந்த அம்மாவும் ஒருத்தவங்க. தமிழ்ல இந்த மாதிரி நல்ல புக்கு, இந்த மாதிரி மோட்டிவேஷன் புக்ஸ் எல்லாம் வந்து எல்லா தமிழ்நாட்டு மக்களும் பயனடையணும் அப்படின்றதுக்காக தமிழ் எழுதினாங்க. இந்த புக்கு வந்து 399 ரூபாய் விலை. நிறைய பக்கங்களே உள்ள கொஞ்சம் பெரிய புக்கு. இந்த புக்கு படிக்கிறச்ச என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, இப்ப நானே நிறைய விஷயம் கடந்த ஒரு வருடங்களா எல்லாருக்குமே, லீடர்ஸ் எல்லாருக்குமே, ஸ்டாஃப் எம்ப்ளாயி எல்லாருக்குமே தலைமைத்துவம், லீடர்ஷிப் அப்படின்ற குவாலிட்டியை வந்து கண்டினியூவா நம்மளுடைய ஃபவுண்டர் முரளி சார், பூனா மேம், ராம் சார் இவங்க எல்லாம் வந்து நிறைய ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த புக்கு படிக்கிறப்ப எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, யாரோ என் பக்கத்துல உட்காந்து இந்த விஷயத்தெல்லாம் சொன்ன மாதிரியே இருந்துச்சு. இதுல மொத்தம் 10 தலைப்புகள் இருக்கு. 10 தலைப்புமே ஒன்னும் இன்னொன்னத்தோட நிறைய இன்டர்லிங்க் ஆன மாதிரி இருந்துச்சு. என்னை கவர்ந்த ஒரு 5 தலைப்புகளை மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். தலைமைத்துவம் அப்படி சொல்வது வளர்க்கப்படுற ஒரு நிகழ்ச்சி தான். அப்ப பிறப்பிலேயே இல்லையா? இருக்கு. பிறக்கிறவங்களுக்குமே தலைமைத்துவ பண்போட சிலர் பிறக்கிறாங்க. ஆனா அவங்கள சரியா ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு அந்த சிறந்த தலைவர் மாறுவாங்க. ஒரு நல்ல ஒரு லீடரா இருக்கவங்க எப்படி எல்லாம் வேலை செய்வாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு வேலைகள்ல. லீடரா இருக்கவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளையும் பார்ப்பாங்க. அப்புறம் அந்த ரிப்போர்ட்ஸ், மந்த்லி ரிப்போர்ட், குவார்டர்லி ரிப்போர்ட், இந்த மாதிரி என்னெல்லாம் ரிப்போர்ட் கேட்கறாங்களோ அந்த ரிப்போர்ட்டையும் பார்த்துக்கிட்டு தொலைநோக்கு பார்வையுடன் ஒரு தலைவர் இருப்பாங்க. அப்புறம் தான் துறையை மட்டும் இல்லாம மத்த துறைகள்ல என்ன மாதிரி வேலை நடக்குது, அந்த துறைக்கும் நம்ம துறைக்கும் என்ன இன்டர்லிங்க் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்வாங்க. ஒருவேளை அந்த துறைகள்ல இது வேண்டாம், இது மட்டும், அந்த துறைகள்ல ஏதாவது பிரச்சனைகள் நம்ம துறையோட சேர்ந்து நடக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு அணுகுமுறையால அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணணும் முடிவு பண்ணுவாங்க. எல்லாருக்குமே ஊக்கமளிப்பாங்க. எந்த வேலை செஞ்சாலும் வேல்யூ அப்படின்றத முன்னிறுத்தி தான் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. இப்ப தான் இந்த நிலையில இருக்கிறோம் அப்படின்னா இந்த நிலையிலே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட மாட்டாங்க. இப்படி எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க ஒரு தலைமைத்துவத்துடன் ஒரு தலைவரா திகழ்றாங்க அப்படின்றது தெரிய வருது. எல்லாருக்குமே இந்த பண்பு இருக்கானா? நிச்சயமா இருக்கு. எல்லாருக்குமே இருக்கு. எல்லாருமே வந்து நான் ஊழியர் தானே, நம்ம ஊழியர் வேலையை மட்டும் செஞ்சா போதுமே அப்படின்னா நாமும் ஒரு நாள் தலைவரா மாற்றப்படுவோம். அதனால அந்த தலைமைத்துவ பண்புகளை நம்ம வளர்த்துக்கணும். பறவையோட பறக்கிற விஷயத்தான் சொல்றாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மைக்ரேஷன், வலசை போதல் அப்படின்னு பறவைகள் பறந்து போறச்சு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போறப்ப எல்லா பறவைக்குமே வந்து ஸ்ட்ரென்த் வேணும்ல. அப்ப என்ன பண்ணணும்னா, பலமான ஒரு பறவை முன்னாடி போய் பறக்கிறப்ப அது என்ன வேலையை செய்யுங்க? காற்றை கிழிச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் பறகுது. அங்க இருந்து ஒரு தடையா அது தகர்த்தெந்திட்டு முன்னாடி போகுது. பின்னாடி வராது. மத்த பறவைகளுக்கு எல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பிளிப்பிங் மட்டும் தான் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது கொஞ்ச நேரம் டயர்ட் ஆனணும், அடுத்த பேர்டு அப்படின்னு மாறிக்கிட்டே போய் அதுங்களுடைய அச்சீவ்மெண்ட் பாயிண்ட அடைஞ்சிடறாங்க. இந்த மாதிரி
எல்லாருக்குள்ளயுமே தலைமைத்துவ பண்புகள் எடுத்து நாமும் நல்ல ஒரு குறிக்கோளை நோக்கி பயணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து தலைமைத்துவத்துல மொத்தம் 5 நிலைகள் இருக்கு அப்படின்னாங்க. ரொம்ப படிக்கிறப்ப நான் 4-5 வாட்டி படிச்சு பார்த்து அப்புறமா புரியுற மாதிரி இருந்துச்சு இந்த 5 நிலைகள். ஃபர்ஸ்ட் நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பதவி. கட்டாயத்தின் அடிப்படையில ஒரு பதவியில இருக்கிற தலைவர்களே அவங்க கீழே பணிபுரியறவர்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும், வேற வழியே இல்லை. அவங்க என் லீடர் வச்சிருக்காங்க, வேற வழி இல்லாம நான் அவங்கள ஃபாலோ பண்றேன் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த டீம் நடக்கும். ஆனா சீக்கிரமா எம்ப்ளாயிஸ் வந்து வேலையில இருந்து வெளியே போவாங்க, அட்ரிஷனோட அளவு ரொம்ப அதிகமா இருக்கும். அடுத்த நிலை வந்து சொல்றாங்க. அடிப்படையில தான் கீழே இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள தலைவரா நம்ம நினைச்சுக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அவங்க கிட்ட வந்து நம்மளுடைய கருத்து சுதந்திரம் எதுவுமே எடுபடாத மாதிரி இருக்கும். அதனால அவங்கள வந்து அட்ரிஷன் வேற வேலையை தேடிட்டு போற நிலையில இருக்கிறாங்க. 2வது நிலை என்ன சொல்றேன்னா அனுமதி. எனக்கு இருக்கிற லீடர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் விருப்பத்தின் அடிப்படையில நான் அவங்க கிட்ட ஸ்டாஃபா டீம்ல இருக்கிறேன் அப்படின்னா விருப்பத்தின் அடிப்படையில இருக்கிறேன். இந்த டீம் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, எல்லா வேலையும் நல்லா பண்ணுவாங்க, ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலையில தான் எல்லாரும் வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா அதே நிலையிலே இருப்பாங்க, அடுத்த நிலைக்கு அவங்க மூவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு இருக்காங்க. 3வது நிலை வந்து விளைவுன்னு சொல்றாங்க. விளைவு அப்படின்னு சொல்றதுல என்னன்னா எனக்கு ஒரு லீடர் இருக்காங்க அப்படின்னா அந்த லீடர் அந்த நிறுவனத்துல எந்த அளவு பங்களிப்பு கொடுத்திருக்காரு, அவரால் அந்த நிறுவனத்துல என்ன மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணி நான் புரிஞ்சுக்கிட்டு அந்த லீடரை நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னா அந்த டீம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 10 பேர் அடங்கிய குழுக்காக நான் பேசுறேன் அப்படின்னா எனக்கு மேல ஒரு லீடர் இருக்காரு, அவரு இந்த ஆர்கனைசேஷன்ல இவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்காரு, அவர் செய்யற மாதிரியே நான் பின்பற்றணும் அப்படின்னு நினைச்சா இங்க வந்து சுமூகமான ஒரு சூழல் இருக்கும், எல்லாரும் நல்லா வேலை செய்வாங்க, பிரச்சனைகளுக்கு எல்லாம் உடனுக்குடனே முடிவுகளே கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. 4வது இன்னொரு நிலை இருக்கு. அந்த நிலை என்னன்னா மேம்பாட்டு நிலை அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப சின்ன நுனி அளவு தான் வித்தியாசம். 4வது நிலையில வந்து அந்த லீடர் கீழே என்ன மாதிரி மாற்றங்கள் என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தியிருக்காரோ அதுக்கேத்த மாதிரி எல்லாமே பாசிட்டிவ், அதுக்கேத்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யறாங்க. ஊழியர்களுக்காக தலைவர் வந்து என்ன காரியங்களை செய்கிறாரோ அந்த காரியத்தை பொறுத்து அவரை ரொம்ப சின்சியரா ஃபாலோ பண்றவங்க அப்படின்றதுதான் இந்த ஈடுபாட்டு நிலை 4வது நிலையில இருக்காங்க. இந்த நிலை அடையணும் அப்படின்னா அப்ப லீடர் வந்து எனக்கு இப்ப லீவ் போடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எனக்கு லீவா கொடுத்தாங்கன்னா நான் வந்து ஊழியர் வந்து என்னுடைய லீடர் குட் அப்படின்னு நான் சொல்லுவேனா அப்படின்னா இல்ல, என்னுடைய நிறுவனத்துல நானும் அந்த நிறுவனத்துலதான் வேலை பண்றேன், அந்த நிறுவனத்தோட குறிக்கோள் என்ன, அதுக்கு எனக்கு எந்த மாதிரி சப்போர்ட், எனக்கு எதுவுமே வேலையே தெரியாது, எனக்கு நல்லா வேலையை கத்து கொடுத்து என்னையும் என் கருத்துக்களையும் ஏத்துக்கிட்டு உள்ள எடுத்துட்டு போறாங்கல்ல அந்த மாதிரி லீடர்ஸை தான் இல்ல சொல்றாங்க. இந்த நிலை தான் ஒரு நிறுவனத்தோட வளர்ச்சிக்கு உகந்த நிலை. இந்த நிலையை அடைய லீடரா இருக்கிறவங்க என்னெல்லாம் தியாகம் பண்ணணுமோ, நிறைய டைம் தான் கொடுத்துருக்காங்க, மணி நேரங்கள் செலவிடணுமா செலவிடுங்க, உங்க ஆற்றல் அதுக்காக செலவிடணுமா செலவிடுங்க அப்படின்றத, இதுக்கு நிறைய டைம் கொடுங்க, மீதி எல்லாத்தையும் கூட அடுத்து பாத்துக்கோங்க. இந்த மாதிரி சூழல் இருந்துச்சுன்னா நிறுவனம் ரொம்ப வேகமா வளரும், ஊழியர்களும் சேர்ந்து வளருவாங்க அப்படின்றதா இருந்துச்சு. 5வது நிலை இந்த புக்ல சொல்லியிருக்காரு. இந்த நிலையில வந்து நிறைய பேர் இல்ல அப்படின்னுட்டு என்ன அப்படின்னா தனிநபர் மரியாதை, தனிநபர் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு லீடர் வந்து தன்னுடைய வாழ்நாளையே தன்னுடைய குறிக்கோளுக்காக ஃபுல்லா அர்ப்பணிச்சு அந்த லீடர்ஷிப்ல நிக்கிறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ற ஒரு டீம் இருக்குல்ல, இதுதான் 5ஆம் நிலை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிலையில நம்ம சேவாலயால நம்ம எல்லாருமே கொடுத்து வச்சோங்க. வாழும் லீடர் அப்படின்னு நம்ம முரளிதரன் சார் தன்னுடைய வாழ்நாளையே சேவாலயாக்காக அர்ப்பணிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. டைரக்ட் பெனிஃபிஷியரி இன்டைரக்ட் பெனிஃபிஷியரி எவ்வளவு பேர் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில நாம எல்லாமே சாரோட தலைமையில பணியாற்றுவது, இவரே போட்டிருக்காரு 5ஆம் நிலையில அந்த தலைமையில நம்ம எல்லாம் பணி நம்ம கொடுத்து இருக்கிறோம். நாமுமே வந்து இதுல 5 நிலைகள் சொன்ன மாதிரி இந்த 5 நிலையை நம்ம அடைய முயற்சி பண்ணலாம். பறவைகள் எப்படி ஒண்ணு லீட் பண்ணி அடுத்தது பறக்குது, அடுத்து அது லீட் பண்ணுதோ அது மாதிரி எல்லாருக்குமே லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள இருக்கு, அதை நம்ம வளர்த்துக்க பழகணும். அதுக்கான சூழல்களை கண்டிப்பா இருக்கும், அந்த சூழல்களை கண்டுபிடிச்சு நாம தான் அதுக்குள்ள போகணும் அப்படின்றதுதான் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே மனப்பயிற்சி வேணும், திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணணும், விடாப்புடியா எனக்கும் ஆர்வம் இருக்கு அப்படின்றத நம்ம காமிக்கணும் எல்லா செயல்லையும் அப்படின்றத வலியுறுத்தி இருக்காங்க.
அடுத்தது வந்து நாணயம். நாணயம்னா என்ன சொல்லலாம் இங்கிலீஷ்ல? காயினா? நேர்மை, ஆனஸ்ட், ஆனஸ்டி, நாணயம். சரி, நாணயம் சொல்றது என்ன அப்படின்னா, நான் என்ன செய்யறேன் அப்படின்றத வச்சு நாணயம் இல்லையா, நான் எப்படிப்பட்டவன் அப்படின்றத வச்சுதான் நாணயம் சொல்றாங்க. இதுக்கு வந்து பட்டவளாக இருக்கிறனோ அந்த அந்த விஷயம் தான் என் செயல்ல பிரதிபலிக்கும். அப்ப நான் என்ன செய்யறேன்னு தெரிஞ்சிடும். நாணயமா இருக்கிறோம், அதுவும் லீடர்ஸ் கண்டிப்பா நாணயமா இருக்கணும். நாணயமா இருக்கிறப்ப என்ன சொல்றாங்கன்னா, 2 விஷயம் போட்டிருந்தாங்க. ட்ரையாங்கிள் இல்ல, இப்ப பிபிடி அப்படியே எடுக்க முடியுமா? ரொம்ப பெரிய டாபிக்கா இருந்துச்சு நாணயம். அதுல எனக்கு வந்து பண்ண முடியல. நாணயத்துல வந்து ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருந்தாங்க, முக்கோணம், நேரான நிக்கிற ஒரு முக்கோணம். லீடரா ரொம்ப நாணயமா இருக்கிறப்ப கண்டிப்பா நம்ம விடுவோம், உரிமைகள் வந்து குறையும். அழகான ஒரு ட்ரையாங்கிள், 3 ஸ்டேஜ். அதுல 1 ஊழியர்கள், மேல போக போக வந்து அந்த இடத்துல என்ன கொடுத்திருந்தாங்கன்னா தலைவர் இருந்தாங்க. உரிமைகள் குறையும். என்ன மாதிரி உரிமைகள் குறையும் தலைவருக்கு? நிறைய பேர் தலைவர்கள் இங்க இருக்கோம், ஸ்கூல் டீம்ல நிறைய பேர் இங்க இருக்கீங்க. குறையும். போனது சொல்லுங்க, தப்பாயிட போறது இல்ல. அதுக்குள்ள அந்த பிபிடி ஸ்லைடும் ஓபன் ஆயிடும். ஏன்னா எதையுமே நம்ம ஒரு லிங்க் பண்ணி படிச்சு பார்த்தாதான் அது புரிஞ்சுக்க கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. நிறுவனத்தோட உயர்நிலைக்கு செல்ல செல்ல ஒரு தலைவருக்கு அவரோட உரிமைகள் குறையும், ஆனா பொறுப்புகள் அதிகரிக்கும். என்னெல்லாம் உரிமைகளை இருக்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு ஈஸியா புரியுறது லீவ் தான். தலைவரா இருக்கிறவங்களுக்கு லீவோட அளவு கண்டிப்பா குறையும். பொறுப்புகள் அதிகரிக்க தான் செய்யும். பொறுப்புகள் யார் அதிகமா ஏத்துக்கிட்டு உரிமைகளே கொஞ்சம் விட்டு கொடுக்கணுமோ, ஏன்னா அதுக்கு முன்னாடி ஊழியரா வரப்ப நிறைய உரிமைகளோட தான் வந்திருக்கும். தலைவரா ஆகிறப்ப உரிமைகளை குறைச்சு பொறுப்புகளை அதிகமா ஏத்துக்கணும். இல்ல எனக்கு உரிமைகள் மட்டும்தான் வேணும், பொறுப்புகள் வேண்டாம் அப்படின்னு சொன்னா நீண்ட நாள் அவங்களால நீண்ட காலம் அப்படியே வகிக்க முடியாதுவாங்க. அதுக்குதான் இந்த ட்ரையாங்கிள். இது பாக்குறப்பெல்லாம் எனக்கு ராம் சார் தான் இந்த மாதிரிதான் ஏதாவது ஷேப்ஸ் மாதிரி சொல்லியிருப்பாரு. ரொம்ப ஈஸியா 2 ட்ரையாங்கிள் போக போக உரிமை குறையுது, போக அதிகரிக்கிறது அப்படி பார்த்துட்டு ஆரம்பிச்சு வெளியே வந்துடலாம். அதுக்கு அடுத்தது வந்து மிகப்பெரிய பரீட்சை அப்படின்னு சொல்றது என்னன்னா மாற்றம். மாற்றம் அப்படின்னா முதல்ல தலைவர்கள் கிட்ட அந்த மாற்றத்தை காட்டுங்க. தலைவர்கள் ஒரு மாற்றத்தை ஒரு நிறுவனம் கொண்டு வருதுன்னா முதல்ல அந்த நிறுவனத்துல இருக்க தலைவர்கள் எல்லாம் கேதர் பண்ணி அவங்க கிட்ட அந்த மாற்றத்தை கொடுங்க. அந்த மாற்றத்துக்கு மாறத்துக்கு அவங்களுக்கு எவ்வளவு கடினமா இருக்கு அப்படின்ற உண்மையை அவங்க ஃபர்ஸ்ட் புரியணும். அதை புரிஞ்சாதான் அதுல இருக்க சவால்கள் என்னன்னா எப்படி அதை ஏத்துக்க முடியும், ஏத்துக்கவே முடியாதா, இல்ல எவ்வளவு காலம் பிடிக்கும் அப்படின்ற உண்மைகளை அவங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அவங்களால அதை எடுத்துட்டு போய் அவங்களுடைய டீமுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன கதை இதுல இருந்துச்சு. ஒரு என்ன சொல்றது, ஒரு இருக்காங்க. அவர் என்ன யங் ஏஜ்ல கடவுள்கிட்ட டெய்லி பிரார்த்தனை பண்ணுவாரு. கடவுளே எனக்கு வந்து ஒரு அற்புத ஆற்றலை கொடு, நான் இந்த உலகத்தையே மாற்றி காட்டணும் அப்படின்னு கடவுள்கிட்ட கண்டினியூவா பிரேயர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அவருக்கு வந்து அந்த இளம் வயதெல்லாம் கடந்து நடுத்தர வயது அடையுது. அப்ப அவர் எல்லாத்தையும் என்ன யோகி இல்ல, அலசி ஆராய்ஞ்சி பகுத்தறிஞ்சு பாக்குறாரு. ஒரே ஒரு ஆன்மாவை கூட நம்மளால மாத்த முடியலையே அப்படின்னுட்டு மறுபடியும் கடவுள்கிட்ட விடாம பிரேயர் பண்றாரு. கடவுளே என் குடும்பத்தார், என்னுடைய நண்பர்கள், என் உறவினர்கள் இவங்க எல்லாம் வந்து பல பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறாங்க, இவங்க கிட்டயாவது நான் மாற்றத்தை கொண்டாடணும், அதுக்கான ஆற்றல் எனக்கு தாயேன் கடவுளே அப்படின்னு வேண்டிக்கிட்டே இருக்காரு. வயதான நிலை அடையுது. அப்ப மறுபடியும் கடவுள் கிட்ட போயிட்டு, ஏன்னா அவரால் அதை மாத்த முடியல, கடவுள் கிட்ட போய் என்ன கேட்கிறாருன்னா, கடவுளே எனக்கு வந்து என்னையே மாத்திக்கிற அருளையாவது கொடு, என்கிட்ட மாற்றத்தை உண்டு பண்றதுக்கு எனக்கு அருளை கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் உணர்றாரு, இதை நான் ஃபர்ஸ்ட் சின்ன வயசுலயே நான் இதை கேட்டிருந்தா சின்ன சின்ன விஷயமா நான் மாத்தி இப்ப நான் வந்து ஒரு பரிபூர்ண நிலையை அடைஞ்சிருப்பேன்.
புவனா மேம் அடிக்கடி சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு சேஞ்சஸ் அப்படின்னா நம்ம யாரையும் பேசி மாத்தவே முடியாது, செயலையும் மாத்துறது அவங்களா பார்த்து கத்துக்கணும். ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா நம்ம கையில இருந்தா அந்த மாற்றம் வரணும். இன்னொருத்தரை மாத்துறது அப்படின்றது சாத்தியம் இல்லாத ஒன்று. மாறணும்னு நினைக்கிறோம் ஒரு செயலை நான் இந்த பார்வையில பார்க்கணும்னா நம்ம தான் முதல்ல மாறணும். வேற யாரையும் மாத்த முடியுமானா முடியாது. பார்த்து விருப்பப்பட்ட அந்த துறை அந்த இதுக்கு அவங்க வருவாங்களே தவிர அவங்கள மாத்தணும் அப்படின்றது யாராலுமே முடியாத ஒன்றுனாங்க. அதேதான் இந்த புக்லயும் சொல்லியிருக்காங்க, யாரையும் நம்மளால மாத்த முடியாது. ஆனா ஒரு மாற்றம் கொண்டாட போறோம் அப்படின்னா அந்த மாற்றம் இதெல்லாம் நாங்க பண்ணிருக்கோம் அப்படின்னு டைரக்டா அவங்க கிட்ட சொல்லாதீங்க. டீம்ல எல்லாரையும் இன்வால்வ் பண்ணி சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறோம். என்ன பண்ணலான்ட்டு எல்லாரையும் இன்வால்வ் பண்ணி அவருடைய கருத்துக்களையும் கேட்டுக்கிட்டு அப்புறமா அந்த மாற்றத்தை கொண்டாந்தா. ஏன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம மேல ஏதாவது ஒண்ணு யாரோ பண்ண முடிவு தானே, யாரோ போட்ட கோல் தானே, நான் ஏன் இந்த கோலை எடுத்துட்டு ஒர்க் பண்ணணும், இது என்னக்கூடிய கோல் இல்லையே அப்படின்ற எண்ணம் தான் வருது. அதனால எந்த விஷயம் நம்ம செயல்படுறதா இருந்தாலும் டீம் ஒர்க்கா பண்றப்ப எல்லாரும் இன்வால்வ் பண்ணி தான் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும்னு போட்டிருந்தாங்க. மாற்றத்திற்கு வரலாறுலயே நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கு. ஜானகிராமன் வந்து சம ஹிஸ்டரி டீச்சர், நிறைய சோசியல் பத்தி நிறைய சொல்லுவாரு. ஒரு கதையில உண்மையா நடந்த விஷயம். இந்த கனமான பொருள், லேசான பொருள் மேல இருந்து போட்டோம்னா எது சீக்கிரமா தரையை வந்து அடையும்? கனமான பொருள் வந்து அடையும். இந்த கொள்கையை கூறியவர் யார்? 1 மார்க் கொஸ்டின். அரிஸ்டாட்டில். கரெக்டா? அவர் என்ன பண்ணாருன்னா சொல்லிட்டாரு, கனமான பொருள் தான் வேகமா வரும், லேசான பொருள் மெதுவா தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அத வந்து ஒரு 200 வருஷத்துக்கு குமார் கொஞ்சம் வந்து மியூட்ல போட்டுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னா அரிஸ்டாட்டில் ஒரு 200 வருஷங்கள் கழிச்சு என்ன பண்ணாங்கன்னா கூட்டிட்டு வந்து நல்லா பிசிக்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாம் பக்கத்துல நிக்க வச்சுட்டு அந்த பைசா நகர கோபுரம் மேல போய் நின்னுக்கிட்டு மேல இருந்து ஒரு 10 பவுண்ட் எடையும் 2 பவுண்ட் உள்ள இன்னொரு வெயிட் குண்டுகளையும் தூக்கி போடுறாங்க. அதுல பார்த்தா ரெண்டுமே ஒரே நேரத்துலதான் வந்து விழுந்திருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியும். நம்ம சயின்ஸ்ல எல்லாம் பாலாஜி சமன் சார் வீடியோ எல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அதுல என்ன அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே வந்து ஒரே நேரத்துல விழுது. ஆனா அதை கண்ணால பார்த்துட்டு கூட யாருமே ஏத்துக்கல. இல்ல நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மாற்றத்துக்கு உள்ளாகிறப்ப நல்ல மாற்றமா இருந்தா கூட யாருமே உடனே அக்செப்ட் பண்ண தோணாது. பழகிட்டாங்க, கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்து பழகிட்டாங்க. அந்த புது மாற்றத்தை ஏத்துக்க சிரமப்படுறாங்க அப்படின்றது. அந்த வரலாற்று நிகழ்ச்சியில இது ஒண்ணா. இன்னொன்னு ஸ்கர்வி டிசீஸ் எதனால வருது? விட்டமின் சியோட குறைபாட்டால வருது. என்ன பண்ணலாம்? ஸ்கர்வி வந்துச்சுன்னா வாயை சுத்தி புண்ணு வரும், ஈரல இருந்து ரத்தம் ஒழுகும். என்ன பண்ணா சரியாகும்? நம்ம ஆனா சொன்னாங்க, யாருமே ஏத்துக்கலையா. அவங்க சொன்னவரை லிண்டே அப்படின்றவர் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்பெல்லாம் கப்பல்ல தானே நிறைய பயணம் போவாங்க. அப்ப நிறைய பேர் இந்த நோயால பாதிக்கப்பட்டாங்க, சொல்லியிருக்காங்க, யாருமே கேட்கல. அதுக்கப்புறம் இப்போ பல மருத்துவத்துறையில முன்னேற்றங்கள்லாம் வந்த பிறகுதான் இப்ப நம்மளுக்கு எல்லாமே தெரியற அளவுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி வரலாற்று மிக்க நிகழ்ச்சிக்கே முதல்ல வரப்ப யாருமே எதிர்ப்பு தான் தெரிவிச்சாங்க. அதனால ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும்னா டீம் எல்லாரையும் இன்வால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாற்றத்தை உண்டு பண்ணுங்க அப்படின்ட்டு. இந்த புக்ல வந்து நல்ல கருத்துக்கள் தான். ஆனா படிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கேட்கறப்பையும் நம்மள அறியாமலே இல்ல எல்லாம் நம்மளுக்கு தெரியுமே அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கும். கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரியும் போகும். அதனால நமக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்க்கு ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் பாருங்க.
நல்லா இருந்ததா? பார்க்க எங்க போனாலும் எனக்குமே வந்து சேவாலையால தான் படிச்சு முடிச்சு நான் வேலைக்கு வந்தேன்னா, அதனால எதுவாக இருந்தாலும் சேவாலையோட தான் தொடர்பு படுத்தி பேச முடியுது. இந்த வீடியோ பாக்குறப்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிருக்கு. அவர் நினைச்சாரு ஒரே ஒரு ஆளு ஒரு 3 பேரோட லைஃப்ல மாற்றம் வந்துச்சுட்டு நம்ம எல்லாருமே சேவாலையா இருக்க எல்லா ஊழியர்களுமே ஸ்கூல் டீச்சரா இருந்தா டைரக்டா பசங்களோட, கம்யூனிட்டி காலேஜ் இருந்தா காலேஜ் பசங்களோட, ஹோம்ல ஒர்க் பண்றவங்களா இருந்தா ஹோம் தாத்தா பாட்டியோட, ஹாஸ்டல் குழந்தைங்களோட, மெடிக்கல் சென்டர்ல, அக்ரில, கோஷாலால டைரக்டா பெனிஃபிட் ஆகுற மக்களோட தொடர்பு நம்ம கண்டிப்பா நம்ம கடந்து வந்த நாட்கள்ல யாருக்காவது ஒரு விஷயத்துல நம்ம மாற்றத்தை பார்த்துருப்போம். நம்மளால அந்த மாற்றம் ஏற்பட்டு கூட இருக்கும். நாம என்ன பண்ணணும் அப்படின்னா சிஸ்காம் டீம் இருக்காங்கல்ல, நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் இதெல்லாம் இப்ப பாருங்க யாரோ போட்ட வீடியோ நம்ம எல்லாரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி மாற்றங்களை நம்ம சிஸ்காம் டீம் கொடுத்தோம்னா நிறைய சோசியல் மீடியால போடுவாங்க. சாரையுமே இன்டர்னல் குரூப்ல எல்லாம் போட்டு டிபியா வைங்க, ஷேர் பண்ணுங்க அப்படி எல்லாம் சொல்றாங்க. அது அதிக அளவு நம்ம எந்த இடத்துல வேலை செய்யறோமோ அங்க இருந்து, ஏன்னா நம்மளால நிறைய மாற்றம் வந்துட்டு இருக்கு, அது போகணும். இது எனக்குமே சேர்த்துதான். இந்த மாதிரி மாற்றங்கள் நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாற்றங்களை எடுத்து நம்ம அனுப்புற வேலையை நம்ம செய்யணும். இந்த வீடியோ ரொம்ப அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு, மியூசிக் எல்லாம் போட்டு கேட்க உணர்ச்சி பூர்வமா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சைட்ல இருந்து போகணும். இத ஒரு கர்வு போட்டிருக்காங்கல்ல, இது என்னன்னா மாற்றத்தோட பரிணாம வளர்ச்சி. மாற்றம் ஒரு புது மாற்றம் வரச்ச 2% மக்கள் தான் உடனே ஏத்துப்பாங்க. அடுத்து வந்து ஒரு 10% என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா பிக்கப் பண்ணி ஓகே எனக்கு புரிஞ்சிச்சு இதுதான் சேஞ்சஸா, நல்லா தானே இருக்கே பண்ணிடலாம் அப்படின்னு தோணி செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்து ஒரு 60% மக்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க, உடனே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் நாளடைவுல அதை ஃபாலோ பண்ணி வேற வழி இல்லாம நாளடைவுல ஃபாலோ பண்ணி பழகிட்டு புடிச்சு போய் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த 20% இருக்காங்கல்ல, ரொம்ப லேட்டா தான் பிக்கப் பண்ணி பண்றவங்க எல்லாம் இருப்பாங்க. அடுத்து இருக்க 8% அப்படின்றவங்க அவங்களுக்கு அது பிடிக்காமலே போயிருக்கும், செய்ய தெரியாமலே நின்று இருப்பாங்க, அந்த மாற்றத்தை ஏத்துக்காமலே நின்றுடுவாங்க. இது காமனா உலகத்துல யாரா இருந்தாலும் புதுசா ஒரு மாற்றம் வரப்ப இந்த மாதிரி ஒரு கர்வை கடந்துதான் அந்த மாற்றம் மூவ் ஆகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுல ஒண்ணு அந்த பின்தங்கியவர்களா இருந்தா அந்த நிறுவனத்தோட குறிக்கோள்களை புரியல அப்படின்னா திரும்ப நம்ம அங்க இருக்கிறது ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு வேலை செஞ்சு போறதுக்கு கஷ்டமாயிடும். அதனால மாற்றங்கள் வரப்ப அந்த மாற்றத்தோட நம்மளும் சேர்ந்து மாறி நாமும் வளரணும், நிறுவனத்தோட வளர்ச்சியிலும் நம்மளோட பங்கு பெருசா இருக்கணும் அப்படின்றது இந்த கான்செப்ட்ல இருந்து சொல்றதுக்கு. அடுத்து தலைமைத்துவத்தை அடையறதுக்கு எளிய வழி என்ன? க்ளோஸ் பண்ணிக்கலாமா இந்த வீடியோ? தலைமைத்துவத்தை அடையறதுக்கு எளிய வழி என்ன அப்படின்னா ஒன்னே ஒண்ணு ஆன்சரா சொல்றாங்க. என்னன்னா தீர்வு காண்றது. ஒரு வேலையை செய்ய முடியல, 4 காரணங்கள் தான் இருக்கும். நானும் இதை படிச்சு பார்த்துட்டு வேற ஏதாவது இருக்குமான்னு யோசிச்சேன். நீங்களும் கேட்டுட்டு வேற ஏதாவது ரீசன் தான் சொல்லுங்க. 4 காரணம். ஒரு காரணம் என்ன அப்படின்னா எதை செய்யணும், அதை எப்படி செய்யணும், ஏன் செய்யணும், இல்லைன்னா பர்சனல் இஷ்யூஸ், ஹெல்த் இஷ்யூவா இருக்கும், ஃபேமிலியில ஏதாவது பிரச்சனையா இருக்கும், செய்ய விடாம ஏதாவது அப்டக்கல்ஸ் முட்டுக்கட்டைகள் வரும். இந்த 4 காரணங்கள் தான் சொல்றாங்க. ஒரு வேலை சொன்னேன் ஏன் இல்ல, எதை செய்யணும்னே தெரியலையே ஏன் செய்ய சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா எதை செய்யணும். 2வது காரணம் எப்படி செய்யணும்னே கைட் பண்ணலையே எப்படி செய்யறது. 3வது காரணம் ஏன் செய்யணும், எதுக்காக செய்ய சொல்லியிருக்காங்க, அதோட அவுட்புட் என்ன வரும், இம்பாக்ட் என்ன வரப்போகுது அப்படின்ற காரணங்கள்லாம் தெரியாமலே செய்யறதா இருந்தா சரியா வராது. ஒரு நாள் நல்லா செய்வாங்க, இன்னொரு நாள் நல்லா செய்யாம போயிடுவாங்க. 4வது செய்யக்கூடிய நபருக்கு ஏற்படுற பர்சனல் இஷ்யூஸ். இது எல்லாத்துக்குமே இந்த 4த்துக்குமே அந்த துறையில இருக்க தலைவர் முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும். அதுல முதல் 3 வந்து ஈஸியா சரி செய்ய முடியுமா? எப்படி அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு கண்டினியூவா ட்ரைனிங் தரது, அதுக்கப்புறம் இதுதான் வேலை அப்படின்றத ஒரு வாட்டி செஞ்சு தர்றது, அதுக்கப்புறமா டெக்னிக்கலா ஏதாவது சப்போர்ட் வேணுமா அப்படின்னா அவங்களுக்கு பண்ணி தரது, தெரியாம கூட இருக்கும் சொல்லி தரணும், ஏதாவது டூல்ஸ் வேணுமா வாங்கி கொடுக்கறது, கேட்காம தெரிய கூட இருக்காது அவங்களுக்கு இது வேணும்னு கேட்க கூட தெரியாது, அதுவா இருந்தா உடனே அட்ரஸ் பண்ணி அதை சரி பண்ணி கொடுக்கறது. 4வது பிரச்சனை இருக்குல்ல பர்சனல் இஷ்யூஸ், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா தீர்வு காணலாம்.
கண்டிப்பா அவங்க கூட உட்காந்து பேசுறப்ப எல்லாருமே மனிதர்கள் தான். யாராவது நம்ம கூட பேசினா ஒரு கட்டத்துல நம்ம அவங்க கிட்ட பேச ஆரம்பிப்போம். அப்ப வந்து அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்களோட அதுக்கு வந்து 100% ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா மெயின்டெயின் பண்ணணும். வெளிய எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தா அவங்க ஒரு நல்ல லீடரா இருக்க முடியாது. அவங்க என்ன பண்ணணும்னா, அவங்களுடைய அ அந்த பர்சனல் இஷ்யூஸ்க்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லலாம். இவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. முதல்ல என்னன்னா, பிரச்சனை எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. யாருக்கு தான் பிரச்சனை இல்ல. இது பொதுவான நியதி. இது புரிஞ்சுக்கணும். இப்ப பேர்ட்ஸ் பறக்குது அப்படின்ற எக்ஸாம்பிள மறுபடியும் போட்டாங்க. ஒரு பறவை பறக்குது அப்படின்னா, அந்த பறவை காற்று அப்படின்ற தடை எதிர்த்து தான் பறக்குது. லைஃப்ல தடைகள், பிரச்சனைகள் வரதான் செய்யும். நமக்கு மட்டும் இல்ல, எல்லா உயிருக்கும் இது பொதுவானது. உன் லைஃப்ல இருந்து பிரச்சனை எல்லாம் நீக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கைக்கு வந்து ஒரு பூர்ண தன்மையே கிடைக்காம போயிடும். இல்ல, எனக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாது. எல்லாமே சுமூகமா இருக்கணும்னு நினைச்சா போறதில்ல. அதனால நீ அதிலேயே புலம்பாத, உங்களுடைய மனப்போக்க மாத்திக்கோங்க. பிரச்சனைகள முதல்ல என்ன பண்றீங்கன்னா, என்னென்ன பிரச்சனைகள் எடுங்க. எழுத சொல்றாங்க. எல்லாமே பிராக்டிஸ் பண்ணுங்கன்றாங்க. காதால கேட்கிறோம், கண்ணால பார்க்கிறோம், ஏதோ வீடியோ பார்க்கிறோம் அப்படி இல்லாம பிரச்சனைய எழுதுங்க. எழுதுறப்பயே நம்மளுக்கு தெரியுமா இதெல்லாம் பிரச்சனையா இல்லையான்ட்டு. எழுதின பிரச்சனைய முன்னுரிமைப்படுத்தணுமா. பிரச்சனை, எது ஒரு வாரத்துக்குள்ள பார்க்கணும், எது இன்னைக்கே பார்க்கணும் அப்படின்ற மாரி அத வந்து முன்னுரிமைப்படுத்துங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, வரையறை பண்ணுங்கள். என்ன டெஃபினேஷன் நல்ல டிரான்ஸ்லேஷன். டெஃபினேஷன் பண்ணணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாருமே கோல் ஷீட் இருக்குல்ல. கோல் ஷீட்ல எல்லாருக்குமே ஒரு கோல் போட்டோம் அப்படின்னா ஃபுல் டெஃபினேஷனா இருக்கும். நவுனு, வெர்பு, எந்த நேரத்துக்குள்ள முடிக்க போறோம், 100% ரிசல்ட் இந்த வருஷம் இவ்வளவு பசங்க இந்த 10th கிளாஸ்ல அப்படி எல்லாம் போட்டுதான் நம்ம கோல் ஷீட்டே இருக்கும். இந்த definition பத்தி ஞாபகம் தான் வந்துச்சு. கோல் ஷீட்ல ஒவ்வொரு கோலுக்குமே அவர் டெஃபினேஷன் கொடுங்க அப்படின்னா ரொம்ப திணறணும். நாங்கெல்லாம் முதல் நாள் ட்ரைனிங் பண்ணப்ப ஈஸியா சொல்ல முடியும். இப்ப பிரச்சனை கூட பணம் இல்லப்பா பிரச்சனை. அந்த பிரச்சனையை வரையறை செய்யணும்னா எதுக்கு பணம் இல்ல? சாப்பிடறதுக்கா? இல்ல நம்ம வாங்குற ஹெலிகாப்டர் வாங்கணும்னு நினைச்சோமா அதுக்கா? எதுக்கு பணம் இல்ல அப்படின்றத டெஃபினேஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த பிரச்சனைகள் யார்கிட்டயாவது பேசினா எனக்கு தீர்வு கிடைக்குமா? இல்ல ஏதாவது புக்ஸ் படிச்சா தீர்வு கிடைக்குமா? அப்படின்றத நம்ம தான். ஏன்னா அதுக்கும் கோனார் கைடு இல்ல. நம்ம தான் உட்காந்து அந்த பிரச்சனைக்கு என்ன எங்க தீர்வு கிடைக்கும் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும். பல பேரையும் அணுகுங்க, தப்பில்ல. கேளுங்க. உங்களுக்கு விடிவு வேணும் அப்படின்னா பல பேரையும் நம்ம அணுகலாம். அவங்க சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. ஒன்னொன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. ஒன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா, பண்ணி சக்சஸ் ஆனா குட், அதை அப்படியே பிராக்டிஸ் பண்ணணும். சப்போஸ் அது ஃபெயிலியர் ஆகுதுன்னா நம்ம மனம் தளராமல் அடுத்த தீர்வு இருக்குல்ல அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்பப்ப அதை கிராஸ் செக் பண்ணிக்கணும். நம்ம போறது கரெக்டா அப்படின்னு பண்ணிக்கிட்டே வந்தோம்னா பிரச்சனைகள் சீக்கிரமா போயிடும். இதெல்லாம் படிக்கிறப்ப இன்னும் இவங்க எல்லாத்தையும் எழுத சொல்றாங்க, படிக்க சொல்றாங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க, மனப்பயிற்சி பண்ணுங்க. நல்ல விஷயமா தான் இருக்கு. நம்ம ஆனா செய்ய மாட்டோம். யாருமே செய்யறதில்ல. நம்ம யாருமே செய்யறதில்ல. இதெல்லாம் நம்மளுக்கு புதுசே இல்ல. நம்மளுக்கு அந்த டைம் டைம் மேனேஜ்மெண்ட்ல கூட இப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க. 4 காலமா பிரிச்சுடுங்க, எங்க போடுங்க அப்படின்ட்டு. எல்லாம் தெரியும் நமக்கு. ஆனா நம்ம யாருமே செய்ய மாட்டோம். இதெல்லாம் செய்ய நம்ம பழகிக்கணும், பிராக்டிஸ் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவு நம்மளும் வந்து நம்ம பசங்க யார்கிட்ட எல்லாம் நம்ம கம்யூனிகேட் பண்றோமோ அவங்க கிட்ட எல்லாம் இந்த விஷயத்த சின்ன வயசுல இருந்து நம்ம பெரியவங்கள ஆயிட்டோம்ல மாற்றிக்க கஷ்டப்படுறோம். சின்ன வயசுல இருந்தே இதை நம்ம வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும். 5வது தலைப்பு, தலைமைத்துவத்துக்கு பெருமை சேர்க்கிற குணம் ஒன்னே ஒண்ணுதான், மனப்போக்கு. தீதும் நன்றும் எல்லாத்துக்குமே நாம தான். நம்மளோட எல்லா செயலுக்கும் நாம தான் காரணம். யாரையாவது குறை சொல்லிக்கிட்டு இல்ல உயர்ந்த எண்ணங்களோடயே இருக்கிறேன் அப்படின்னு நினைப்போடயே நம்ம விட்டுறக்கூடாது. ஏதாவது நெகட்டிவா நடக்குது, ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அங்க நம்மளுடைய மனசு எப்படி இருக்கு? நிறைய 2 சூப்பரான வார்த்தைகளா இருந்துச்சு. வாழ்க்கை எதை அனுபவிக்க போகிறோம் அப்படின்றத, நம்ம வாழ்க்கையில நம்ம எதை அனுபவிக்க போறோம் அப்படின்றத கடவுள் நம்மளுக்கு சொல்லிடுறாரு, எழுதி வச்சுட்டாரு. ஆனா அதை எப்படி அனுபவிக்க போறோம் அப்படின்ற முடிவு நம்ம கையில தான் இருக்கு. நான் சொல்றது புரியுதாப்பா? எதை அனுபவிக்க போறோம்ன்றது கடவுள் நம்ம தலையில ஏற்கனவே எழுதி உட்கார வச்சுட்டாரு. ஆனா அதை எப்படி அனுபவிக்க போறோம்? சந்தோஷமாவா இல்ல டெய்லி ஒரு மூட் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டா அப்படின்ற முடிவு வந்து நம்ம கையில தான் இருக்கு. இது வந்து கடவுள் கையில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கு எழுதினார்ல, அவர் பேர் என்ன சொன்னேன்? மேக்ஸ்வெல். அவரோட அப்பா வந்து என்ன பண்ணாரா, அவருக்கு ஒரு 70 வயசு. அவருடைய பெட்டி ஃபுல்லா இந்த மாதிரி புக்ஸ் இருந்திருக்கு. இவர் வந்து அப்பா அவங்க அப்பா கிட்ட இருந்து நிறைய விஷயம் கத்துக்கிட்டு இருக்காரு. நீங்களே ஒரு நல்ல மனப்போக்காளர், எப்பவுமே சூழலுக்கு ஏத்தாம மாறாம உங்க மனப்போக்குக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நீங்க ஏன்பா இதெல்லாம் படிக்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு. அவங்க அப்பா சொல்றாரா, என் சிந்தனையே நான் கவனிக்கிறேன்.
மனப்போக்க பராமரிக்கிறேன். நீ சொல்ற ரைட் தான், எனக்கு நல்ல மனப்போக்கு இருக்கு. ஆனா அதை நான் பராமரிக்காம விட்டா என்ன ஆயிடும்? என்ன ஆயிடும்? அது மாறி போயிடும். அது எங்கெல்லாம் எண்ணெய் ஓட்டத்துக்கு போதோ அந்த மாதிரி எல்லாம் போயிடும். மனப்போக்கு சொல்றது என்னன்னா எண்ணத்தோட பழக்க வழக்கங்கள். நல்ல புக்ஸ் படிங்க, நிறைய வீடியோஸ் பாருங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸோடய இருங்க, நல்லபடியா பிரார்த்தனை செய்கள். இப்படி எல்லாம் பண்ணா நம்மளுடைய மனப்போக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ, நல்ல விஷயங்களை நோக்கி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நோக்கிதான் போகும் அப்படின்னு சொன்னாங்க. மொத்தம் 10 தலைப்பு, 6 எனக்கு பிடிச்ச தலைப்புகளா பேசிட்டேன். இன்னொன்னு செல்ஃப் கண்ட்ரோல்னு ஒண்ணு இருந்துச்சு, சுய கட்டுப்பாடு. ரொம்ப பெரிய தலைப்பா இருந்துச்சு, நிறைய பக்கங்களா இருந்துச்சு, சுத்தி சுத்தி சொன்ன பாயிண்டே சொல்ற மாதிரி இருந்துச்சு, சுய கட்டுப்பாடு. அதுக்குமே இது மாதிரி நெட்ல இருந்து ஒரு வீடியோ தான் எடுத்தேன். ஆனா போதும் நம்மளுக்கு இன்னைக்கு வீடியோ இது. நம்ம இன்னொரு நாள் அதெல்லாம் பொறுமையா பார்க்கலாம். இந்த புக்கை படிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நம்ம மேனேஜ்மெண்ட்டுமே இப்ப இததான் எல்லாருக்கும் வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால நம்ம எல்லாருமே நம்ம எண்ணமே இருக்கக்கூடாது, நான் லீடர் இல்லையே அப்படின்ற எண்ணம் யாருக்குமே இருக்கக்கூடாது. நம்ம எல்லாருமே லீடர் தான். லீடருக்கான தன்மை நமக்குள்ள இருக்கு. நம்ம தான் அதை வளர்த்து எடுக்கணும். இந்த மாதிரி புக் ரிவ்யூ நல்ல ஒரு வாய்ப்பு. நம்மளுக்கு பலதரப்பட்ட தகவல்களை நம்ம கேட்கிறோம். அதெல்லாம் நம்ம மனசுல உள்வாங்கி நம்மளோட நிறுத்திக்காம நம்ம பசங்களுக்கும் அதை நம்ம சொல்லி நாமும் வளர்ந்து நம்ம நிறுவனத்தோட வளர்ச்சியிலும் நம்மளோட பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிச்சு கொள்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். மேக்ஸ்வெல் எழுதின புக்கு தலைமைத்துவத்தை வளர்த்தெடுப்பதற்கான வழிமுறைகள் அப்படி சொல்லக்கூடிய ஒரு புக்கு. அந்த புக்ல இருந்து நீங்க வந்து 10 டாபிக்ஸ்ல 6 டாபிக்ஸ் வந்து ரொம்ப எளிய முறையில வந்து எப்படி சொல்லணுமோ அதை சொல்லியிருக்கீங்க. கமெண்ட்ஸ் கேட்டுடலாம். உங்க புக் ரிவ்யூ நல்லா இருந்தது. டாபிக்கே ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அதுவும் இல்லாம நீங்க வீடியோஸும் நடுவுல காமிச்சீங்க. ரொம்ப அழகா என்ன சொல்றது, இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருந்தது. நல்லாவே புரியுற மாதிரியும் இருந்தது. வீடியோவும் நம்ம சேவாலயா என்ன சொல்ல வருது அப்படின்ற அந்த கான்செப்டோடவே நீங்க இது பண்ணிருந்தீங்க. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஃபிலிஸ்ட்ரேஷன் மெசேஜ் அதெல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஃபீட்பேக் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது ரிலேட்டடாகவும் இருந்தது. அதுல ஒரு ஃபீல் ஆச்சு, எப்படி பண்ணா இன்னும் அழகா நல்லா நம்ம பெட்டரா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவை பார்த்த அப்புறம் நமக்கும் ஒரு ஐடியாவும் இருந்தது. நல்லாவே பிபிடி எல்லாமே பிரசன்ட் பண்ணியிருந்தீங்க. நல்லா இருந்ததுங்க மேம் உங்க டாபிக். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சபிரா மேம். I'm reading all. Thank you. So Vijay miss நல்லா பண்ணிட்டீங்க. குட். 35 மினிட்ஸ் நீங்க பண்ணினாலும் நிறைய விஷயங்கள் நல்லா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. முக்கியமா எனக்கு வந்து டேக் ஹோம் மெசேஜ் அப்படின்னு எடுத்துட்டேன் அப்படின்னாக்கா, அந்த வலசை போதல் மாறி மாறி எல்லாரையுமே லீடர்ஷிப் உட்படுத்தணும், எல்லாருக்குமே லீடர்ஷிப் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய விஷயம் வந்து ரொம்ப நல்லா புரிய ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. ஸோ அடுத்தது கண்டினியூஸ் ட்ரைனிங், அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. எனிவே அந்த எல்லாருக்கும் லீடர்ஷிப் இருக்குது, அந்த வலசை போதல்ங்கிறது ரொம்ப நல்ல ஒரு பாயிண்டா எடுத்துக்கிட்டேன். ஸோ எல்லாரையுமே லீடர் ஆக்க முடியும் அப்படின்றது புரிஞ்சது. தேங்க்யூ மேம். தேங்க்யூ கிங்ஸ்டன் சார். வணக்கம். ஸோ இன்னைக்கு விஜயா மிஸ் வந்து புக் ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. காலையிலே சார் வந்து முரளி சார் இன்டர்னல்ல ஒரு போஸ்டரும் போட்டிருந்தாரு, பாஸ் லீடர் அப்படின்னு சொல்லி ஒரு பிக்சரோட போட்டிருந்தேன். எனக்கு டக்குன்னு அது ஞாபகம் வந்தது. இந்த மீன்கள் லீடர் அப்படின்னும் போது இந்த மீன்கள் நீந்தி போறது, ஒரு மீனை மட்டும் கலரு, அதுதான் லீடர் நான் நினைக்கிறேன். எல்லாரையும் சேர்த்து கூட்டிக்கின்னு போறாங்க. ஸோ பாஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அது புரிஞ்சும் இருக்கும். ஸோ ஒரு லீடர் அப்படின்றவங்க கண்டிப்பா நம்ம டீமையும் கூட்டிட்டு போகணும். எல்லா செயல்கள்லையுமே எல்லா வெற்றிகள் தோல்வியா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே நம்ம டீமை கூட கூட்டிக்கின்னு போய் அவங்களையும் எல்லாருக்குள்ளயும் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு. அதனாலதான் ஒவ்வொருத்தர்கிட்டயும் இருக்கக்கூடிய திறமைய வளர்த்தெடுக்க நமக்கு எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கறாங்க. உங்களால இந்த ஒர்க் பண்ண முடியும்னு நம்ம யோசிப்போம். நமக்கு தெரியல நம்ம பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத யோசிக்கிறோம். பட் அவங்க கிட்ட நம்ம வந்து பேசும்போதோ இல்ல பழகும் போதோ நம்ம செயல்களை அவங்க கண்காணிக்கிறாங்க. கண்காணிச்சுட்டு தான் அந்த ஒர்க்கை நமக்கு அசைன் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளால செய்ய முடியுது. அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளயுமே அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு. அதை கண்டுபிடிச்சு வழி நடத்துறதுக்கான இன்னைக்கு நடந்த இந்த புக் ரிவ்யூ வந்து
ஒரு எல்லாருக்குமே நல்ல ஒரு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விஜயா மிஸ் வந்து ரொம்ப எளிமையா சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஆக்சுவலா இப்போ சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நம்ம சேவாலயாவோட தான் ரிலேட்டடா பார்த்துக்க முடியுது எக்ஸாம்பிள்ஸ். ஸோ தேங்க்யூ மிஸ். ரொம்ப அழகா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இதுல மெயினா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் 2 மாற்றம். கண்டிப்பா அடுத்தவங்கள கைய காட்டாம, ஏன்னா ஒரு விரல் காட்டும் போது மத்த 3 விரலும் என்ன காட்டுது. ஸோ அதனால என்கிட்ட இருக்கணும் அந்த மாற்றம். அப்பதான் நம்ம டீம் கிட்டயும் அதை கொண்டு செல்ல முடியும். அந்த மாற்றம் வந்து நம்ம கிட்ட இருந்தே தொடங்கணும்ன்றது காந்தியடிகளும் சொல்லியிருப்பாங்க இந்த கருத்தை. அடுத்ததா 2வது கடவுள் வந்து எழுதி வச்சிட்டாரு. அவர் என்ன எழுதி வச்சார் தெரியாது. கண்டிப்பா இந்த நிமிஷம் நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்றது நம்ம கையில தான் இருக்கு. இந்த 2 விஷயமும் நான் வந்து எடுத்துக்கிட்டு மேக்சிமம் அவ்வளவு சோ ட்ரை பண்றேன் அப்படின்றது. ஏன்னா இம்ப்ளிமெண்ட் கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம லைஃப்ல வந்து பண்ணணும் அப்படின்றத எடுத்துக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மிஸ். தேங்க்யூ. தேங்க்யூ மாரி மிஸ். நானுமே நினைச்சேன் இன்னைக்கு இந்த புக்கு நீங்க பேச போறாங்க, என்ன டாபிக்ஸ்ல நம்ம பேச போறதுன்னா, இன்னைக்கு வேற முரளி சார் வேற இன்டர்னல்ல வேற போஸ்ட் பண்ணாரு, நம்மளுக்கு நல்ல பாயிண்ட் கிடைச்சிச்சு, சூப்பரா பேசிடலாம், எடுத்து ஃபீட்பேக்கா அதே பேசிடலான்ட்டு அதை மாரி மிஸ் வந்து பேசிட்டாங்க. ரொம்ப எனக்குமே பிடிச்சிருந்தது அந்த பாஸ், அந்த லீடர் அப்படின்றது. சரி ஓகே, யாருமே பேசலாம் நம்ம பேசலாம் பார்த்தா ஃபர்ஸ்டே அவங்க பேசிட்டாங்க, ரொம்ப சூப்பரா. அடுத்தது மலர்மதி அம்மா வந்து பேசுறாங்க, அவங்க கமெண்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். நல்ல தலைப்பு, நல்லா பேசுனாங்க. நல்ல நல்ல தலைப்பு, நல்லா பேசுனாங்க. தலைமைத்துவம், நாணயம் பத்தி சொன்னாங்க. அவங்க நாணயம் பத்தி ஸ்டார்டிங்ல சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. அறிஞர் அண்ணாவுடைய போட்டோ வந்து நாணயத்துல போட்டிருந்தாங்களாம். அப்போ ஒருத்தர் கேட்டாரா, அறிஞர் அண்ணா அவருக்கு ரொம்ப பிடிக்குமே, ஏன் வந்து 10 ரூபாய் காயின்ல வந்து போட்டிருக்கீங்க, வேற எதனா பெரிய நோட்ல போட வேண்டியதானே அப்படி கேட்டும்போது அவர் சொன்னாரா, அவர் ரொம்ப நாணயமானவர், அதனாலதான் வந்து நாணயத்துல போட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த நிகழ்வு வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தலைமைத்துவம் பத்தி நல்லா சொன்னாங்க. ஏதாவது ஒரு காம்படிஷன், என்னை பத்தி சொல்றேன்னா, ஒரு காம்படிஷன் எனக்கு கூப்பிட்டு கொடுக்குறாங்கன்னா அது ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டா எடுத்துக்குவேன். ஏன் அப்படின்னா, நம்மளை நம்பிதான் இதை கொடுக்குறாங்கன்னா அப்ப இதால நம்மளால செய்ய முடியும் அப்படின்ற அந்த கான்பிடன்ட் அவங்க கிட்ட இருக்குது. அதை நம்பிதான் நம்ம கிட்ட கொடுக்குறாங்க, இதை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு காட்டணும் அப்படின்றதுக்காக அதை வந்து நான் எடுத்துக்குவேன். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படுற வேலையை வந்து அவங்க வந்து தலைமைத்துவத்தோடு எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப, அதாவது கடமைக்கு செய்யாம கடமையே செஞ்சாங்கன்னு வச்சுங்களேன், அந்த விஷயம் வந்து ரொம்ப நல்லா நடக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி. நன்றி. அடுத்தது பேபி ரமணி மிஸ். அனைவருக்கும் வணக்கம். என்னைய தலைப்புல வந்து தலைமை பண்புல மைக்ரேஷன்ல பாத்தீங்கன்னா, இடம்பெயர்ந்து போகும்போது எவ்வளவு தடைகள் இருந்தாலும் ஒரு பறவை வந்து தலைமையேற்று மற்றவங்களுக்கும் வாய்ப்புகள் வழங்கி எல்லாரையும் முன்னெடுத்து செல்ற மாதிரி அந்த பண்புகள், தலைமைக்கான பண்புகள் எப்படி இருக்கணும் அப்படின்றத மேம் சொன்னாங்க. அதெல்லாம் பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம ஒரு தலைமைக்கான உரிமைகள், பொறுப்புகள் என்னென்ன ஏறும் என்னென்ன இறங்கும் அந்த மாதிரியான வேல்யூ பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். அதை தாண்டி வந்து தலைமை பண்புகள் அப்படின்னாக்கா மாற்றத்தை உருவாக்குறதுக்கான ஒரு தடைகள் இருந்தாலும் அதை தாண்டி ஜெயிக்கணும், முன்னெடுத்து போகணும் அப்படின்னு சொன்ன பாயிண்ட் பிடிச்சிருந்தது. தேங்க்யூ வெரி மச். அடுத்தது காஞ்சனா மேம். குட் ஈவினிங் மேம். உங்களோட இன்னும் சொன்னதா கேக்குதுங்களா பேசுறது? நல்லா கேக்குதுமா? ஓகே ஓகே சார். உங்களோட புக் ரிவ்யூல வந்து ரொம்ப ஹைலைட்டா சொல்லணும் அப்படின்னா அந்த 5 ஸ்டேஜஸ் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த 5 ஸ்டேஜஸ் வந்து ஒரு லீடர் எப்படி வந்து அதை பார்க்கணும், என்னென்ன மாதிரி ஸ்டேஜ்ல அதை நம்ம எடுத்தோம்னா எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தீங்க.
ஸோ அதை பார்க்கும் போதே நம்ம ஒரு லீடரா இருக்கோம் அப்படின்னா எந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பை டிஃபால்ட்டா அந்த விஷயமும் அந்த புக்கை படிக்கும் போதே தோணிடும். அதுலயே ரொம்ப ஹைலைட்டா சொல்லணும் அப்படின்னா அந்த ஒரு செல்ஃப் சேஞ்ச் அப்படிங்கிறத பத்தி சொன்னீங்க. அதுல நிறைய பேஜஸ் இருந்துச்சு. அதை நான் வந்து ரொம்ப எடுத்துட்டு வந்து சொல்ல முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த நீங்க சொல்ற அந்த ஒவ்வொரு தனி மனிதனோட மாற்றமா இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்க ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனை ஏதோ ஒரு இதுல ஒரு சேஞ்ச் அவங்க கிட்ட கொண்டு வரணும்னாலும் முதல்ல அவங்களோட பொசிஷன் என்னன்றது நமக்கு புரியணும். அவங்க கிட்ட எப்படி நம்ம சில விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது நமக்கு அந்த இதெல்லாம் தெரியணுன்றதுக்காக அந்த செல்ஃப் சேஞ்சுங்கிறத மேஜரா அந்த ஆத்தர் கொடுத்திருப்பாரு அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதையும் தான் நீங்க எல்லாத்தையும் சேர்த்து நிறைய விஷயங்களை வந்து தொகுத்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப நேச்சுரலா நார்மலா நீங்க எங்களோட எதிர்க்க உட்காந்து பேசுற ஒரு ஃபீலோட புக் ரிவ்யூ போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். அப்புறம் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு அப்புறம் முரளி சார் பேசிடலாம். என்னன்னா அந்த பொறுப்புகள் அதிகாரம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. உரிமைகளும் அதிகாரம் அப்படின்ற பொறுப்புகள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பதவி உயர உயர வந்து உரிமைகள் குறையுது பிளஸ் பொறுப்புகள் அதிகரிக்க அப்படின்ற மாதிரி அது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட். ஆனா வந்து நம்ம பதவி உயர்ந்தாலும் பதவி உயரவில்லை என்றாலும் நம்மளுடைய பொறுப்புகள் கம்பல்சரி இருக்கணும். நம்மளுடைய சேவாலயால இருக்கிற அடிமட்ட ஊழியர்கள் எல்லாருக்குமே பொறுப்புகள் இருந்தாதான் வந்து நம்ம சேவாலயோட growth வந்து ரொம்ப அழகா அடுத்த நிலைமைக்கு போகும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட சார் முரளி சார் உங்களுடைய கமெண்ட்ஸ். விஜயா மிஸ் கிட்டத்தட்ட 20 வருஷமா டீச்சரா இருக்காங்க. அதனால வந்து அவங்கள பேச கத்துக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் எதிர்க்க உட்காந்துருக்கவங்க எல்லாம் கிளாஸ் பசங்க நினைச்சிட்டாங்கன்னா எல்லாம் பேசிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு டீச்சர் கிளாஸ் எடுக்கிற மாதிரி பேசினாங்க. ஆனா இப்ப வர வரலாம் 35 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் முடிச்சிடுறீங்க. இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிச்சிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் பேசலாம். ரொம்ப சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிடுறீங்க. எல்லாரும் வீட்டுக்கு போகணும் போல இருக்கு. அதாவது சீக்கிரம் முடிச்சிடுறீங்க. இந்த புக்கு பேரே வந்து தலைமை பண்புகளை வளர்த்தெடுப்பது இல்லையா? தலைமை பண்புகள் வளர்க்கணும். நமக்கு இருக்கு பண்பு நம்ம கத்துட்டோம், 2 ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டோம், உடனே நமக்கு விஷயம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி விட்டுற முடியாது. அதை வளர்த்து கொண்டே போக வேண்டும். அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். இது முடிஞ்சு போச்சு எல்லாம் தெரிஞ்சு போச்சு அந்த மாதிரி கிடையாது. அது எப்பவுமே இன்னும் நிறைய கத்துக்கணும், இன்னும் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இன்னும் நிறைய மேல போகணும் அப்படின்னு அந்த லீடர்ஷிப்பினுடைய அந்த திறமையே வந்து அந்த லீடர்ஷிப்புங்கிற ஒரு திறமை, அந்த குவாலிட்டியை வந்து இன்னும் மேல மேல போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். அது முடிவு இல்லாம மேல கொண்டு போகும்போது தான் அதனுடைய முழு பரிணாமம் வெளியில வரும். இந்த பாஸ் லீடர் இதெல்லாம் நிறைய வந்து நான் வந்து காத்தால போட்டிருந்த அதை எதிரையும் பார்த்து நிறைய நான் வந்து டெய்லி பல பேருக்கு போடுறேன். முக்கியமா நம்ம லீடர்ஸுக்கு போடுறேன். டைரக்ட் ரிப்போர்ட்ஸ், ஆப்ஸ் டைரக்ட் ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்ரிடே இருக்கும். இன்னைக்கு பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டுமே சொல்லிட்டு இன்டர்னல்லே போட்டு விட்டேன். அது போட்டதால இன்னைக்கு புக் ரிவ்யூல அதை பத்தி ஒருத்தர் பேசி அதுக்கப்புறம் அவங்க பேசிட்டாங்களே நான் பேசலையேன்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்லி அது மாதிரிலாம் ஆச்சு. அதனால முடிஞ்சா டெய்லி போடுறேன், இன்டர்னல்ல கூட போடுறேன். போட்டோம்னாக்கா அப்புறம் இன்னும் நிறைய பேருக்கு வந்து எடுத்து பேசுறதுக்கு வசதியா இருக்கும். இது நிறைய தியரி நிறைய டிஸ்கஷன் ஆயிட்டு இருக்கு. யாரு பாஸ், யாரு மேனேஜர், யாரு லீடர் அப்படிங்கிற தலைப்புல வந்து நிறைய பேச்சுக்கள் நடக்கும். நம்ம நிறைய பேர் பாஸா தான் இருக்கும். கொள்ளக்கூட்டத்துக்கு தான் பாஸ் இருக்கணும் இல்லையா? ஒரு சினிமாலாம் டை பாஸ் ஐ பாஸ்னுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பாஸ்ன்னு சொன்னா அது ஒரு தவறான வேலை செய்வதற்கு தலைவனா இருக்கிறது பாஸ். அது வந்து அடிச்சு பிடிச்சி தூக்கின்னு போகணும். அதுதான் பாஸுங்கிற ஒரு அர்த்தத்துக்கு ஒரு பதத்துக்கான அர்த்தம். ஆனால் லீடர்னா அப்படி கிடையாது. லீடர்னா வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்கு ஒரு டீமே மேல உயர்த்தி கொண்டு போறது. லீடர் மட்டும் மேல உயர்ந்தது கிடையாது. லீடரோட சேர்ந்து அது கூட இருக்க அத்தனை மொத்த டீம் மெம்பர்ஸும் அப்படியே வந்து அவங்களுடைய லெவல் க்ரோ ஆகிட்டே போறது. அதுதான் லீடர்ஷிப்பு. லீடர்ஷிப்புங்கிறது எப்பவுமே வந்து நீங்க இன்னும் ஃபர்தரா லீடர்ஸ் டெவலப் பண்ணணும். அடுத்த லெவல் லீடர்ஸ் அப்படிங்கிறவங்கள உருவாக்கிட்டே வரணும். பயப்படக்கூடாது. பாஸ்னா பயப்படுவார். ஒரு கொல்லப்பட்ட தலைவன் அப்படின்னு சொன்னாக்கா இன்னொருத்தன் தலைவனா வந்துட்டானாக்கா இவனை சுற்றுவான் போட்டு மறுநாளே பண்ற வேலை வந்து டமான்னு முதல்ல சுற்றுவான். அது எப்படி நடந்துருமோ அந்த மாதிரி ஆகக்கூடாது. அதனால அடுத்த நாள் பாஸா வரதுக்கு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி மற்றவரை அடக்கி ஆடுறது தான் பாஸினுடைய வேலையா இருக்கும்.
ஆனால் லீடர் அப்படி கிடையாது. லீடர் வந்து எனக்கு மேல இன்னும் மேல மேல போகணும்னு எதிர்பார்க்கணும். ஒரு லீடர்னா லீடர் கிட்ட ஒர்க் பண்ணவங்க இன்னும் அதிகமா படிச்சு இன்னும் மேல போறாங்க, இன்னும் அவங்களுடைய திறமை இன்னும் படிச்சிடுது, இன்னும் ஜாஸ்தி ஆகுதுன்னு சொன்னாக்கா அந்த மாதிரி விஷயத்துல வந்து லீடருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். எனக்கு மேல போயிட்டாங்களேன்ற ஒரு யோசனை இருக்காது. எனக்கு மேல போயிடுவாங்கன்ற ஒரு பயமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நானும் ரெகுலரா மேல போயிட்டே இருக்கேன். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் நம்ம மேல ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. நான் ஒரே லெவல்ல நின்று இல்லை, நான் மேல மேல போயிட்டே இருக்கேன், என் டீமும் கூட கூட மேல மேல வந்துட்டே இருக்குன்னு சொன்னாக்கா என்னை தாண்டி போயிடுவாங்களோன்ற பயம் வந்து எப்பவுமே வரப்போறது இல்லை. அந்த பயம் வருதுன்னு சொன்னாலே நீங்க ஸ்டாக்னன்ட் ஆயிட்டீங்க. நீங்க ஒரு இடத்துல நின்றுட்டீங்கன்னு சொன்னா அவங்களை தாண்டி போக முடியும் இல்லையா? நீங்களும் வேகமா வேலை போயிட்டே இருக்கீங்கன்னா அவங்கள தாண்டி போக முடியாது. குரோ ஆவாங்களே தவிர அவங்க தாண்டி போக மாட்டாங்க. அதுக்காக தாண்டி போகக்கூடாதுன்னு கட்டாயப்படுத்துறதுன்னு கிடையாது. பட் ஒரு லீடருக்கு அந்த அந்த பயம் இருக்காது, ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கு. ஒரு மேனேஜர்னா வந்து இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிட்டே இருப்பாரு. அதுதான் மேனேஜ் பண்றதுன்னா, மேனேஜர்னா மேலாண்மை செய்வதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது அப்படியே ஒண்ணு குறையுதுன்னா உடனே இன்னொன்னு ஏற்றி வர்றது, அது குறையுதுன்னா இதை ஏற்றி வர்றது, இந்த மாதிரி மாத்தி 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 பண்ணிட்டு இருக்கிறது தான் மேனேஜ் பண்றதுங்கிறது. அப்படி கிடையாது. லீடருங்கிறது புதுசா கண்டுபிடிக்கிறது. ஒண்ணு இல்லாத ஒண்ணு கண்டுபிடிக்கதான் லீடர். இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்றதுங்கிறது மேனேஜர். ஸோ இந்த மாதிரி பாஸ், லீடர், மேனேஜர் இப்படி பல லெவல்ஸ் இருக்கு. ஸோ லீடர்ஷிப் நமக்கு அவசியம் வேணும். நம்ம இன்னும் நல்ல லீடர்ஸா வரணும்னு சொன்னாக்கா அதை வளர்த்து எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் இந்த புக்கினுடைய தலைப்பிலேயே இருக்கு. அது நம்ம நின்றுடக்கூடாது, மேல மேல போயிட்டே இருக்கணும். அதுக்கு இந்த புக்லேயே சொன்ன மாதிரி நிறைய படிச்சுட்டே இருக்கணும், நிறைய தெரிஞ்சுட்டே இருக்கணும். இந்த மாதிரி புக் ரிவ்யூஸ் நிறைய அட்டன் பண்ணணும். நிறைய புக்ஸ் இந்த மாதிரி புக்ஸ் நிறைய வாங்கி போட்டிருக்கோம். லைப்ரரி ஃபுல்லா இந்த மாதிரி புக்ஸ் தான் இருக்கும். நம்ம பர்த்டேக்கு கொடுக்குற கிஃப்ட்டும் இதான் கொடுக்குறோம் இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கா தெரியும். ஆனால் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னாக்கா, இதெல்லாமே ஒரிஜினலா இங்கிலீஷ்ல இருக்கு. இது வந்து தமிழ் படுத்தியிருக்காங்க, ரொம்ப படுத்தியிருக்காங்க. அதுக்கு பேர தமிழ் படுத்துறது. அந்த அம்மா போட்டோ, ஒரு அம்மா போட்டோ காமிச்சிங்கல்ல, அதுக்கு பதிலாக கூகுள் படத்தை போட்டுருவாங்க. ஏன்னா நிறைய டிரான்ஸ்லேஷன் வந்து கூகுள் டிரான்ஸ்லேஷன். இங்கிலீஷ்ல இருக்க புக்கு அப்படியே கூகுள்ல கொடுக்குறாங்க, கொடுத்து தமிழ்ல மாத்தி கொடுக்குது, அதை அப்படியே போட்டுறாங்க. நிறைய சென்டென்ஸ் வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அர்த்தமே இல்லாம இருக்கு. அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்லேஷன் இந்த புக் அப்படின்னு தான் தெரியல எனக்கு. நான் இந்த புக்கை நான் படிச்சது இல்லை. அதனால இந்த புக்கை சொல்லணும்னு நினைச்சுக்காதீங்க. பட் நிறைய பொதுவா இந்த தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்கக்கூடிய இது மாதிரி லீடர்ஷிப் மேனேஜ்மெண்ட் புக்ஸ் அதை எடுத்து பார்த்தாக்கா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு படிக்கிறதுக்கு. அவ்வளோ சுலபமா அந்த தமிழ் புரிய மாட்டேங்குது. ஏன்னா அது எல்லாமே இந்த கூகுள் தமிழ் அதுல இருக்கு. சென்டென்ஸ் வந்து சரியா முடிக்காம இது பண்ணி ஒரு மாதிரி பெருசு பெருசா நீட்டி முழக்கி எடுத்துன்னு போய் என்னவோ பண்ணி இருக்கு. அந்த மாதிரி இல்லாம இருந்தது படிக்க நல்லா இருக்குன்னு சொன்னாக்கா டெஃபினட்டா இந்த மாதிரி புக்ஸ் நிறைய படிக்கலாம். ஸோ படிச்சு நிறைய தெரிஞ்சுக்கோங்க, நிறைய உங்களோட லீடர்ஷிப்பை வளர்த்து எடுங்கள். நன்றி. தேங்க்யூ சார். முடிச்சுக்கலாங்களா சார்? ஓகே, வேற யாரும் பேசலையா? அவ்வளவுதானா? அவ்வளவுதான் சார். நீங்க தான் ஃபைனல் கமெண்ட்ஸ். தேங்க்யூ சார். பெருந்தன்மை நிறைய பேர் ரிவ்யூ பண்ணல போல இருக்கு. இன்னும் ஒதுக்குறாங்களா? ஹெச்ஓடிஸ் நிறைய பேர் வரல, இன்னும் போர்டு மெம்பர்ஸ் நிறைய பேர் வரல சார். எல்லாமே பின்னாடி பேக்ல இருக்காங்க சார். வருவாங்க சார், ஒருத்தர் வருவாங்க சார். சார் ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.